ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மை. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதம் முழுக்க நல்லா இல்லை. ஏன்னா ராசிநாதன் நீச்சத்தை அடைத்திருந்தார். நல்லா இல்லைன்னா அதுக்காக காசு பணம் அப்படி இப்படின்னால ஏதோ ஒன்றில் கொஞ்சம் மனக்கலக்கம். என்னங்கய்யா 3ல் குரு உச்சமாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் குரு 3ஆம் இடத்துல உச்சனானாலே 9, 11 ஆகிய 2 இடங்களை பார்ப்பார். ஆக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய நல்ல தன்மை. சனி வலுத்து இருக்கிறார். வேலை தொழில் அமைப்புகளில் இது வரைக்குமே ஒரு சிக்கல்களில் இருந்தவங்க இப்படிலாம் ஒன்றும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்து வரப்போகின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மை. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதம் முழுக்க நல்லா இல்லை. ஏன்னா ராசிநாதன் நீச்சத்தை அடைத்திருந்தார். நல்லா இல்லைன்னா அதுக்காக காசு பணம் அப்படி இப்படின்னால ஏதோ ஒன்றில் கொஞ்சம் மனக்கலக்கம். என்னங்க இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு ஒரு குழப்பம், ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை. ஆகஸ்ட் மாதத்தில் இந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு சோதனை இல்லைன்னா கூட எதையுமே செய்ய முடியாமல் கையை காலை கட்டி போட்டுருச்சேன்ற மாதிரியாகத்தான் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருந்ததுங்க. அது எல்லாம் தீரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. 5ஆம் அதிபதி உச்சனாகி, ராசிநாதன் ஆட்சியாகி, யோகாதிபதியாகிய சனி 11ஆம் இடத்தில் குருவின் பார்வையிலையும் உச்சபுதனின் பார்வையிலையும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வெகு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் இப்போது நன்மையை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. என்னங்கய்யா 3ல் குரு உச்சமாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் குரு 3ஆம் இடத்துல உச்சனானாலே 9, 11 ஆகிய 2 இடங்களை பார்ப்பார். 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஆக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய நல்ல தன்மை. இந்த மாதத்திலேயே ஏதாவது ஒரு நிச்சயார்த்தமாக நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருஷத்திலேயே திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. புதிய காதல் வரக்கூடிய அமைப்பு. ஆண் பெண் உறவுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலைமை. பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அமைப்புள்ள ஆணுக்கு வெற்றியும், ஆணை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அமைப்புள்ள பெண்ணுக்கு வெற்றியும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சனி வலுத்து இருக்கிறார். வேலை தொழில் அமைப்புள்ள இது வரைக்குமே ஒரு சிக்கல்களில் இருந்தவங்க சரியான இல்லைங்க. ஒரு வேலையை விட்டுட போகிறேங்க, தொழில் ஆரம்பிக்க போகிறேங்க, தாராளமாக செய்யலாங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. அப்படிலாம் ஒன்றும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்து வரப்போகின்ற ஏழரச்சனையை கூட பெரிய அளவில் உச்சமாக இருக்கக்கூடிய உங்கள் ராசி, சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி தான் உங்கள் ராசி. அதனால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. சிலருக்கு முயற்சிகள் கொஞ்சம் தடையேறி பண்ணுறது போல் சிலருக்கு தோணும். 50-60 வயசுக்காரங்களுக்கு 6ல் ராசிநாதன் விழுகிறதுனால அந்த நோய் வந்துடுமோ இந்த நோய் வந்துடுமோன்னு ஒரு சின்ன பயம் வரும். எந்த நோயும் வராது, ஆரோக்கியமாக இருப்பீங்க. கடன்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவுகள் ஏற்படும். நீண்டகால கடனை முடித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கண்டிப்பாக இருப்பீர்கள். இந்த நீண்டகால கடனை முடிக்க வேண்டும் என்கின்ற அதை விற்று இதை விற்று அதை அப்படி போட்டு இதை இப்படி போட்டு கடனிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதிர்ஷ்டம் செயல்படும். இளைஞர் பருவத்தினருக்கு லட்சியம் என்னவென்பது தெளிவாக தெரியக்கூடிய அமைப்பு. அதை நோக்கி நீங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் என எல்லாவற்றிலும் ஒரு அளவிற்கு மனம் சாந்தமாக இருக்கக்கூடிய, போன மாதம் என்ன நடக்கலையோ அது இந்த மாதம் அப்படியே நடக்கக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குங்க. பொருள் வரவு கையில் இருக்கக்கூடிய நிலைமைகள் உண்டு. யார் விட்டு பணம்னாலும் கையில் கொஞ்சம் காசு இருக்கும். வியாபாரம் தொழில் போன்றவைகளை ஒரு நிலைத்தன்மையோடு செய்யக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. எதிலும் ஒரு உற்சாகம் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 3 மாதத்துக்கு 6ஆம் இடத்திலே அவர் இருக்க போகிறார் ஆட்சியாக. இந்த அமைப்பு எப்போதோ ஒரு முறை மட்டும்தான் சுக்கிரனுக்கு வரக்கூடிய நிலைமை. அது இப்போது செப்டம்பர் மாதத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. ஆகவே தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த செப்டம்பர் மாதம், இதோ செப்டம்பர் மாதம் பிறக்கப் போகிறது. நாட்கள் போகிறதே தெரியல, அதுதான் உண்மை. மாதங்கள் எப்படி உருண்டோடுகிறது, வருஷங்கள் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் வயசாக இருக்கு, ஆனால் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியலவே என்கின்ற மாதிரியாக சில பேர் நம்மில் எப்போவுமே ஒரு குழப்ப மனசுலே இருக்கிறீங்க. பெரும்பாலும் ராசிபலன் வீடியோக்கள் பார்க்குறவங்கெல்லாம் அடுத்த மாதமாவது அடுத்த வாரமாவது நாளைக்காவது எனக்கு நல்ல காலம் பிறந்து விடாதா என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த ராசிபலன் வீடியோக்கள் பார்க்குறீங்க. போன மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். அதுவும் உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு சொகுசை கொடுக்கக்கூடிய, பணத்தை கொடுக்கக்கூடிய, அனுபவிக்க வைக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம்ன்றதுனால பெரும்பாலானவர்கள் போன மாதம் நல்லா இல்லை. இதை நான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ரிஷப துலா ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் நீச்சம். அப்போ போன ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை இழந்து, கஷ்டத்தை அடைந்து, ஒரு மாதிரி நினைத்தது நடக்காமல், எதுவுமே சரியாக வராமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதமாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் செப்டம்பர் மாதத்துடைய கேள்வி. மாத பலன்கள் நான் ஏற்கனவே நம்ம ஃபுல் அண்ட் பக்தி சேனலில் சொன்ன மாதிரி மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுவது. செப்டம்பர் மாதத்தில் சனிப்பெயர்ச்சி இல்லை, குரு பயிற்சி இல்லை.
குரு அதிசாரத்தில் போவார். அது கூட இப்போ இல்லை, இன்னும் 2 மாதம் கழித்து தான் குரு வந்து அதிசாரத்தில் போவார். ராகு கேது பயிற்சியும் இல்லை. வருடாந்திர கிரகங்கள் நிலையான அமைப்பில் இருக்கையில் மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய நிலைமையை வச்சு செப்டம்பர் மாதத்தை எப்போ இது பண்ணுறதுன்னு கணிச்சிடலாம். செவ்வாய் என்ன நிலைமை? செப்டம்பர் மாதத்தில் 2 ராசிகளில் இருப்பார். சூரியன் அவர் வந்து தமிழ் மாதத்தில் முதல் தேதியில் மாறி ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் முதல் தேதியில் மாறுவார். இது ஆங்கில மாதம் தானே, செப்டம்பர் மாதம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிலும் அப்படியே அடுத்த கன்னி வீட்டிலும் 2 இடங்களில் நல்ல நிலைமைகளில் தான் சூரியன் இருக்கிறார். செவ்வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் இருப்பார். அதன் பிறகு செவ்வாய் வந்து அப்படியே கடகத்தில் நீச்சம்னு ஒரு வலிமையற்ற நிலைமையை அடைவார். செவ்வாய் நீச்சமானாலே விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் வரும், அவங்களுக்கு ஒரு தயக்கங்கள் வரும். அப்படி ஏதாவது இந்த மாதம் வருமானு பார்த்தா இல்லைங்க. ஜோசியத்தில் விதியை விட விதி விலக்குகள் தான் முக்கியம். செவ்வாய் 16ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் 16க்கு பிறகு நீச்சத்தை அடைந்தாலும் கூட நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அதி அற்புதமான குருவோடு உச்சகுருவோடு சேரக்கூடிய அமைப்பு அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து மேஷ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட அந்த நீச்சத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு கெட்ட தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலனாக புதன் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார். அட்டகாசம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். கன்னிராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் புதனுடைய உச்சம் மிகப்பெரிய யோகம். கூடவே சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே, போன மாதம் முழுக்க நீச்சத்தில் இருந்த சுக்கிரன் இப்போ 2ஆம் தேதியே அப்படியே ஆட்சி என்ற ஒரு அட்டகாசமான அமைப்புக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் துலாத்தில் அவர் ஆட்சியாக இருப்பார். ஆக எல்லா ராசிக்காரர்களுக்கும், பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செப்டம்பர் இருக்கிறது. கூடுதலாக கடந்த மாதம் பாதிக்கப்பட்ட ரிஷபம், துலாம் ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை விட்டு விலகி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே ஆட்சி என்கின்ற அருமையான பலத்தை கொண்டிருப்பதாலும், மிதுனம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற மிகப்பெரிய யோக அமைப்பினாலும், மேஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீச்சமானாலும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற வலிய அமைப்பை அடைகின்ற காரணத்தினாலும் உண்மையிலே இந்த செப்டம்பர் மாதம் போன மாதம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்காவது நல்லா தாங்க இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து கோடீஸ்வரன் யூடியூப்பை திறந்தாலே அடித்தது பார் ஜாக்பாட்டு, நீங்கள் இப்போது கோடீஸ்வரன் அப்போது கோடீஸ்வரன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. அந்த மாதிரி என்னுடைய வீடியோக்களுக்கு தம்ப்நெயிலும் எந்த சேனல்லையும் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கென்று ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிப்பீங்களா, 10,000 சம்பாதிப்பீங்களா, 1 கோடி சம்பாதிப்பீங்களா, பல பெரிய மிகப்பெரிய, ஏன்னா ஒரு ராசியில் பிச்சைக்காரர் இருப்பார், மிகப்பெரிய அம்பானி போன்ற கோடீஸ்வரர் இருப்பார். ஆக பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல உங்களுக்கென்று ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா? அந்த உயரத்திற்கு ஏற்றாற் போல 1 மடங்கு அதிகமான வருமானங்கள், 1 மடங்கு அதிகமான ஒரு நல்ல உல்லாச அனுபவங்கள், அதற்கேற்றாற் போல நிம்மதியான போக்குகள் போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூரியன் ஆட்சி, புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம், சனி குருவின் பார்வையில் மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பு என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாதிரியான மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க.